ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழ கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம மாம்பழ கேக்கை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஒருத்தர குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் நான் பட்டர் ஷீட் வைக்கிறேன். அதில் ஃபுல்லாக நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ட்ரேவோட சைட்லேயும் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மேலே ஒரு ஜல்லி வைக்கிறேன். இதில் அரை கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் மாம்பழம் எடுத்துருக்கு, அதாவது 60 கிராம் மாம்பழம். இது மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் மாம்பழ எசன்ஸ், ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர். இது கூட அரைச்சி வச்சிருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 முட்டையை உடைச்சி எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து மஞ்சக்கருவை தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த வெள்ளைக்கருவை பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் 1/3, 3ல் 1 பங்கு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கலாம். இந்த முட்டை வெள்ளைக்கருவை பீட்டரை வச்சு மீடியம் ஸ்பீடில் 45 செகண்ட் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ இது மறுபடியும் 30 செகண்டு பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை 3 பாகமாக பிரித்து சேர்த்துக்கலாம். ஒரேடே சேர்க்க வேண்டாம். சுகர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஹை ஸ்பீடில் ஸ்டிஃப் பீக்கு வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எடுத்து வச்சிருக்கிற மஞ்சக்கருவில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் இந்த க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீம் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம். இன்னொரு தடையும் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இது 2 பங்காக ஜலிச்சு சேர்த்துக்கலாம். முட்டை கூட இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது தடவை மாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீழேருந்து மேலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப விகரசாக மாவு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அந்த ஃப்ளஃபினஸ் போகாமல் மாவை முட்டை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை முட்டை கூட இந்த மாதிரி கட்டிங்கே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கூட ரா மாவு இருக்கக்கூடாது. இதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாம்பழத்தோடு மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் மாவை கேக் ட்ரேயில் சேர்த்துக்கலாம்.
நல்லா டேப் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஏர் பபிள்ஸ் வெளில வரும். இந்த மாவை நான் அவனில் பேக் பண்ண போகிறேன். அவனை 160 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனுக்கு பதிலாக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நான் உப்பு தூவி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பிளேட்டை வச்சுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரேவை வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சு இதை 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேக்கு வெளில எடுத்தாச்சு. இப்போ கேக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டூத் பிக்கரை வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கேக்கு நல்லா வெந்துடுச்சு. சப்போஸ் ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு இது ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். கேக்கை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மேலே டேப் பண்ணிங்கன்னா கேக்கு ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. மேலே இருக்கிற பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நம்மளுடைய மாம்பழ கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. மாம்பழ கேக்கு ரொம்பவும் ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் கேக்கு. இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.